புதுச்சேரி அருகே தனியார் கம்பெனி மேலாளர் மீது தாக்குதல் நடத்திய மூவரை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அவையார் நகர் மேலாதி வீதியை சேர்ந்தவர் அழகு மாரிக்கனி. இவர் கிருமாம்பாக்கம் அடுத்த காட்டுக்குப்பத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். முருங்கம்பாக்கம் சுதானா நகரில் தங்கியிருந்து கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி இரவு வேலை முடித்துவிட்டு தனியார் பேருந்தில் புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். கடலூர் புதுவை சாலை கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி எதிரே சென்று கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத 3 நபர்கள் பேருந்தில் ஏறி சென்று அழகு மாரிக்கனியை ஆபாசமாக தீட்டி தாக்கியுள்ளனர். அவர் பேருந்தில் இருந்து இறங்கி ஓடியுள்ளார். அந்த கும்பல் விடாமல் துரத்தி சென்று மீண்டும் தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பொதுமக்கள் அங்கு ஒன்று கூடியதால் அந்த கும்பல் தப்பிச் சென்றது. இதில் படுகாயமடைந்த அழகு மாரிக்கனி சக ஊழியர்களிடம் தகவல் தெரிவித்தார். அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை மீட்டு அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று திரும்பிய அழகு மாரிக்கனி இதுகுறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் ஏற்கனவே அழகு மாரிக்கனி பணிபுரிந்து வரும் கம்பெனியில் வேலை செய்ததாகவும் கம்பெனி நிர்வாகம் 3 பேரையும் பணி நீக்கம் செய்துவிட்டதால் ஆத்திரமடைந்த அந்த 3 நபர்களும் அழகு மாரிக்கனியை தாக்கியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் சந்தேகத்தின் பேரில் 3 பேர் மீது வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர்.